Hi friends, welcome back to my channel. நான் தான் ரோஸ். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறது எல்லாரும் கேட்ட requested video. Yes, உங்களுக்கே தெரியும். என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட jewelry collection video தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க and அது பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்களும் மறக்காம மிஸ் பண்ணாம என்னோட வீடியோ பாப்பீங்க. So let's go into the video. இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கீழ் போர்ஷன். ஸோ கீழ் போர்ஷனில் இந்த கபார்டில் தான் நான் வச்சுருக்கேன் ஜுவல்லரி கலெக்ஷன், அப்புறம் அதிலே கொஞ்சம் சன்கிளாஸ், ஸோ இதெல்லாமே இருக்கும். அது என்னங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் தெரிகிற அந்த 6 பாக்ஸ் ஃபுல்லாகவே என்னோடய ஜுவல்லரி கலெக்ஷன் தான். ஸோ இதில் எல்லாமே நான் என்னோடய வாட்ச் கலெக்ஷனில் இதில் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னோடய சன்கிளாஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இது கீழே இருக்க செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைடல் சம்மந்தமான ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும். இது மேலே தான் ஜுவல்லரி கலெக்ஷன் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லா பாக்ஸையும் வெளியே எடுக்கிறேன். கிளாம் ஈகோ பாக்ஸ். இந்த பாக்ஸ் எல்லாம் நான் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி என்னோடய ஜுவல்லரிலாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இப்போ வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி பாக்ஸ். ஸோ இதில் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறேன் எப்படி என்ன வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஜுவல்லரி கலெக்ஷன். இதில் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இது ஒரு பாக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் வந்து பொதுவாக ரேண்டமாக தான் எல்லா ஜுவல்லரியுமே இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேனோ அதுக்கு தான் நான் கவர் போட்டிருக்க மாட்டேன். மற்றபடி நான் வந்து யூஸ் பண்ணாததுக்கெலாம் கவர் போட்டிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ரேண்டமாக எல்லாமே வச்சுருப்பேன். இது வந்து தெரியும் எல்லாத்துக்குமே, நான் வந்து லுக் அடோரால் வாங்கியிருந்தேன் இந்த ஜுவல்லரி. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டோன் வச்ச செட்ஸ் இந்த மாதிரி நான் கவர் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இன்கேஸ் ஏதாவது கல் விழுந்தால் கூட நம்ம மொத்தமாக போட்டோன்னா தெரியாது. இந்த மாதிரி கவரில் நீங்கள் போட்டிங்கன்னா அப்படி ஏதாவது ஸ்டோன் விழுந்தாலும் பிறகு நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். அதனால இந்த மாதிரி நம்ம கவரில் போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாக்கர், அப்புறம் இது நார்மல் நெக்லஸ். ரொம்ப பிடிக்கும் இது. ஆக்சுவலாக இது என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது ஆனிவர்சரிக்கு, செகண்ட் ஆனிவர்சரிக்கு கிஃப்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஞாபகமும் இல்லை. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது அதிகமான வெஸ்டர்ன் சாரீ கொஞ்சம் அந்த மாதிரி நைட் டைம் தான் இதை நான் அதிகமாக வேர் பண்ணுறது உண்டு. அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செட்டாகவே என்ன வச்சுருக்கேன்னா இயரிங் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து சாக்கர் தெரியும், இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஜுவல் பாக்ஸில் வந்தது. ஸோ அதையும் நான் இதிலே போட்டு வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் வந்து இந்த மாதிரி நெக்லஸ், அதுக்கப்புறம் இது உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி ஒரு ஷாப்பிங் விலாகில் போட்டிருப்பேன். இது அதில் வாங்கின இயரிங் தான். சிலது வந்து நான் மொத்தமாக வைக்க மாட்டேன், ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். அதில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கம்மல் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், அது என்ன என்னோடய கலெக்ஷன்லாம் போட்டிருந்தேன்ல, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் இந்த மாதிரி திங்ஸ்லாம் நான் வச்சுருக்க மாட்டேன், தனியாக தான் வச்சுருப்பேன். நார்மலாக நம்ம ட்ரெடிஷ்னல் இது சாரீக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை, எங்கேயோ வாங்கியிருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இதுவும் எப்போவா சாரி அந்த மாதிரி டைமில் நான் இது போடுறது உண்டு. அதே மாதிரி இதில் இன்னொன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் நிறைய வீடியோஸில் கூட பார்த்துருப்பீங்க. இந்த நெக்லஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட். அதிகமாக நான் இது வந்து கிளைண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்கேஜ்மெண்ட் லுக் க்ரியேட் பண்ணும்போது இந்த செட்டை அவங்களுக்கு நான் போடுவேன். இந்த செட்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இயரிங்கும் இருக்குது அண்ட் அதே மாதிரி நெத்திச்சூட்டியும் இருக்குது. ஃபஸ்ட்டு பாக்ஸில் இது எல்லாமே நான் சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் நீட்டாகவும் இருக்கும். அது க்ளோஸ் தான் ஆயிரும் ஆட்டோமேட்டிக். இதில் க்ளோஸ் ஆப்ஷன் இருக்குது. அடுத்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ குப்பை மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் நான் ரெகுலராக எப்போவாது யூஸ் பண்ணுறதுனால இப்படி தான் போட்டிருப்பேன். நான் நிறைய வெஸ்டர்ன் சாரீ உடுக்கிறதுனால இந்த மாதிரி கலெக்ஷன் நான் வாங்கி வைப்பேன். எனக்கு இதில் தான் ரொம்ப கிரேஸ் வாங்கி வைக்கிறதுல. இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது நான் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் ஆகிருக்கும் வாங்கி. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் டல்லான மாதிரி தெரியுது. ஆனால் டாலர் இன்னும் அவ்வளோ அழகாக க்யூட்டாகவே இருக்குது. இது அதிகமாக நான் காட்டன் சாரியில் தான் இது ரொம்ப போடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லாங் பீஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெண்டன் வச்சது இருக்குது.
இது வந்து அநேகமாக பிளாக் சாரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா நார்மல் நம்ம ட்ரெஸ்ஸு கூட சூப்பராக இருக்கும். ஸோ இது 2 in 1. நான் வந்து சம்டைம்ஸ் சாரிலையும் போடுவேன், இல்லைனா ட்ரெஸ்ஸுக்கு போடுவேன். ஸோ இது ஓவரால் லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாங் செயின் பிரித்து போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் கெட்டப் கொடுக்கும். இது ஒரு பாசி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கு. இதுவும் நீங்கள் லாஸ்ட் டைம் இப்போ நான் கிறிஸ்மஸ்க்கு போட்டிருந்தது இந்த பாசி தான். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் காலேஜ்லேருந்தே இதை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் அதே பீஸ் கிடையாது. காலேஜ்லேயும் இதே பீஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் பழசான அப்புறம் இன்னொன்று வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இதுவும் என்னோடய ஃபேவரட். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம சாரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஃபுல்லாக ஒரு கோல்டு அண்ட் அப்புறம் ஒரு க்ரீன் கலரில் மோத்தி மாதிரி இருக்குது. இதோட பென்டன் பார்த்திங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒரு செயின். இது பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் அண்ட் பிளாக் காம்பினேஷன் லாங் பீஸ். இது அதிகமாக சாரிக்கு தான் ரொம்ப அழகாக இருக்கும். இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு மாதிரி சவுண்டு வரும். அந்த சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம கொலுசே போடாமல் நம்ம எங்கே போயிட்டு இருந்தாலும் இந்த சவுண்டு அழகாக கொடுக்கும். கடைசி பார்த்திங்கன்னா இது ஒரு லாங் பீஸ். இது உங்களுக்கு தெரியும், ஜுவல் பாக்ஸில் கிராப் பாக்ஸில் கிடச்சது. இது வந்து நான் இப்போ வரைக்கும் போடலை எந்த ட்ரெஸ்ஸுக்குமே. ஸோ இது போட்டு நான் இதோட பிக் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸில். நம்ம அடுத்த பாக்ஸ் பார்த்துடலாம். அடுத்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு ஜுவல்லரி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக நான் வந்து பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. இல்லைன்னா நான் சாரீ எப்பாவது போட்டேன்னா அதில் நான் போடுவேன். மற்றபடி எல்லா டைம் போடுறது கிடையாது. ஒன்லி ஒகேஷன் தான். ஸோ ரெண்ட்டுக்கும் கொடுப்பேன் சம்டைம். இல்லைனா நான் வந்து ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஒட்டியானத்துலேருந்து எல்லா ஃபுல் கம்ப்ளீட் செட் இருக்குது இதில். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும், இது அதோட நெக் பீஸ். ஸோ இது போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு லாங் பீஸ். இது வந்து நான் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைடலுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறது. இது ரொம்ப பெரிய செட் அண்ட் ரொம்ப ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும். இது வந்து லேங்கா அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் ஹெவி சாரிக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து பெரிய நெக் பீஸ் அண்ட் இதோட செட்டு தனியாக இருக்குது. நான் அது இதில் காமிக்கல. நார்மலாக நான் என்னோட ஜுவல் இது தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ப்ரைடல் செட் வந்து தனியாக இருக்குது. இது வந்து நைட் டைமுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஷைன் அடிக்கும். இது போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு கிராண்ட் லுக் வரும். நான் உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு ப்ரைடல் லுக் வந்து போடுறேன், நானே மாடலாக இருந்து. ஸோ இந்த பாக்ஸில் அவ்வளோதான். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட்டு ஃபுல் மூடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஊசி பாசி விற்கலையோ ஊசி அந்த மாதிரி நினச்சிடாதீங்க. இதில் வந்து நான் அதிகமாக போட மாட்டேன், இப்போ வாது மூடு இருந்தால் மட்டும் போடுறது. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் தான் இதில் இருக்குது. இதில் ஒரு செட் வச்சுருக்கேன், இதை ஃபஸ்ட்டு காட்டிடலாம். ஃபுல் செட்டு இதில் இருக்குது, நெத்தச்சூடியோட சேர்த்து. ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல் வந்து ஸ்டோன் இருக்குது. இது வந்து பட்டு சாரிக்குமே நல்லாயிருக்கும். அதாவது மரூன் பட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப சூட் ஆகும். அண்ட் வெஸ்டர்ன் சாரிக்குமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி சேம் வந்து கம்மல் அப்புறம் நெத்தச்சூடி எல்லாம் ஃபுல் செட்டோடு இருக்குது. அண்ட் ரொம்ப வருஷம் ஆகிட்டு இது வாங்கி, அதனால தான் நான் இது வந்து இப்படி சைடில் வச்சுருக்கேன். எப்போவாது வேணால் போடுவேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ரேண்டமாக நிறைய வச்சுருக்கிறேன். இது ஒரு நெக் பீஸ். இது வந்து நான் ஆஃபீஸ் டைமில் அப்போது எனக்கு என்னோடய ஃபேவரட். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன்ஸ் கூட ஸ்டோன் விழலை, ஆனால் டல் ஆகிட்டு. பட் தூர போட மனசே இல்லை. எனக்கு இந்த பெண்டன்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதே மாதிரி எங்கேயாவது கிடச்சா வாங்கணும், அதுக்காக கூட இது அப்படியே வச்சுருக்கேன். இது நான் வந்து ஒரு ஊருக்கு போயிருக்கும் போது, திருநெல்வேலிக்கு போயிருக்கும் போது சரவணா ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். இது ஒரு லாங் செயின். இதுவும் நல்லாயிருக்கும் சாரிக்கு. ஸோ இது வந்து லாங்காக இருக்கும், இந்த மாதிரி லாங் காசு மாலை. இதுவும் நல்லாயிருக்கும் சாரிக்கு. இதோட ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லென்த் இருக்குது. இது வந்து நான் ட்ரெயினில் ஊருக்கு போயிருக்கும் போது வாங்கியிருந்தேன். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. இதோட ஃபுல் வியூ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அண்ட் பாசி கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் வேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதேமாதிரி சம்டைம் ப்ரைட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன், அவங்களோட சாரி பொறுத்து. ஸோ இவ்வளோ தான் இந்த பாக்ஸ்லேயுமே. ஆக்சிடைஸ் ஜுவல்லரி எல்லாம் இதில் தான் இருக்குது. என்னோடய ஃபேவரட் பாக்ஸ் இது, என்னோடய ஃபேவரட். இந்த ஜுவல்லரி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சிடைஸ். இதை நான் ரீசெண்டாக சாரி டுட்டோரியல் உங்களுக்கு போட்டு காமிச்சிருந்தேன்ல, அதே ஜுவல்லரி தான். அண்ட் இதோட பெண்டன்ட் பாருங்கள், எனக்கு பெண்டன்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது.
அதில் ஒரு அழகாக ஒரு கணபதி படம் போட்ட மாதிரி ஒரு பெண்டன். அண்ட் பார்த்தீங்கன்னா இதோட இது வந்து கலர் போகவே போகாது. இது வந்து நல்ல ஒரு மெட்டீரியல். நான் இதை ஆன்லைன் ஷாப் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் இதோட ஓவரால் வியூ. இது என்னோடய ஃபேவரட். இந்த பாக்ஸில் இருக்க எல்லாமே என்னோடய ஃபேவரட்டாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு லாங் ஆக்சிடைஸ் செயின். இதில் பெண்டன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் கீழே இந்த மாதிரி செயின் மாதிரி தொங்குது. அண்ட் ஒன்றுமே இல்லை, பிளெயினாக வந்து இல்லை செயின் மாதிரி கொடுத்துருக்கு. இது வந்து நம்ம நார்மல் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்குமே சூட் ஆகும், அதே மாதிரி சாரீக்குமே நல்லாயிருக்கும். அடுத்த நெக் பீஸ் பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னில் இருக்குது, முள்ளு மாதிரி. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நெக் பீஸ் வந்து காட்டன் சாரியில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் பிளெயின் காட்டனாக இருக்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதோட வியூ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது இதோட லுக். இது வந்து பார்த்திங்கன்னா வளையாது, இந்த மாதிரி கம்பியாக தான் நிற்கும். பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு நெக் பீஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு சாக்கர் நெக் பீஸ். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நம்ம வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருப்பேன், ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் இது ஆல்ரெடி. ஸோ இதுதான் அதோட லுக், இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கழுத்தை சுற்றி இந்த மாதிரி அது நிற்கும். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னோடய ஃபேவரட் தான். ஸோ அடுத்த நெக் பீஸ் பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு கிராப் பாக்ஸில் கிடச்சது தான், கிராப் ஜுவல் பாக்ஸில் கிடச்ச நெக் பீஸ். இது நான் இப்போ வரைக்கும் போடலை எதுலேயுமே, இது அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுக்குன்னு ஒரு டைம் வரும் சாரியில், கண்டிப்பாக அதையும் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லாங் செயின். இது நான் பொதுவாக பார்த்திங்கன்னா டிஷர்ட் அப்புறம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு தான் இது போடுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸ்டோன் அப்புறம் நார்மலாக சில்வர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு சிம்பிள் லுக் தான், பட் இதுவும் நல்லா தான் இருக்கும். இதுவும் ஒரு லாங் பீஸ். இதுவும் நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சாரிக்கும் போகும், அதேமாதிரி நம்ம ட்ரெஸ்ஸுக்கும் போட்டுக்கலாம். ஸோ இப்படி இருக்கும் இதோட லுக் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், இந்த பாக்ஸ் முடிஞ்சது. இப்போ நம்ம பார்க்க போகிறது கடைசி. இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வாங்கின கிறிஸ்மஸ் பாக்ஸ்குள்ளே தான். டன்டாடாய். இது நான் உங்களுக்கு எடுக்கவே வேண்டாம், இதில் ஒரே ஒரு பீஸ் தான் வச்சுருக்கேன். இது தெரியும் உங்களுக்கு, என்னோடய ஆனிவர்சரியோட நான் இது தான் போட்டிருந்தேன். ஆனால் இது வந்து ஸ்டோன்னால் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பஞ்சு போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து பெரிய பெரிய ஸ்டோன்ஸாக இருக்குது. இப்போ இதோட லுக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி இருக்கும். இது நைட் டைம் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். பகலோட நைட் டைமுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது வந்து நான் ஆஃபரில் தான் எடுத்திருந்தேன். ஸோ இதுவும் என்னோடய ஃபேவரட். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெத்தச்சுடி அப்புறம் எல்லாமே இதில் இருக்குது, செட்டாகவே இருக்கும். இப்படி தான் நான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறேன். இன்னும் நிறைய செட் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாக்ஸில் இருக்கும். அது வந்து கம்ப்ளீட்லி ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அது நான் இது கூட மிக்ஸ் பண்ண மாட்டேன், அது தனியாகவே இருக்குது. அவ்வளோதான். ஸோ இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஜுவல்லரி எதுங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை டாடா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். அண்ட் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். பாய்.